ஏற்காடு அளவுக்கு வந்து டெவலப் ஆகல. வீடு இருக்கு, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடு நிறையவே இருக்கு. கம்மி திரும்பிலாம் பேசாத. ஒரு இடம் வாங்கி செட்டில் ஆயிருக்கு சார். நீயும் ஆளும் புதுசாக ஒரு இந்த ஊர்ல எங்களை எதுமோ டிஃப்ரெண்டாவே பாக்குறானுங்க எல்லாரும். ஆக எங்கன்றாங்க, ஒண்ணுமே இல்லை இங்க. அதான் பாரு, நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். என்கிட்ட வழி கேட்கலன்னா கூட ஆள் இல்லையா? இந்த கோவா வீடியோல இப்படிதான் நிறைய வீடியோ என்ன பண்ணிட்டோம், ஆன் பண்ணவே இருக்கு. எட்டுக்கியம்மன் கோயில் ரீச் ஆயிட்டோம். இப்ப அங்க கொல்லிமலையோட இந்த இடமும் நல்லா இருக்கு. கோயில் டவுன் கீழே இறங்கி போற மாதிரி இந்த லொகேஷன் நல்லா இருக்கு பாருங்க. அப்படின்னு தானோட கீழே இறங்கி போற மாதிரி இங்க வந்து வரப்பே சொன்னாங்க, இதுதான் வந்து கொல்லிமலையோட ரொம்ப சக்தியான தெய்வம், கொல்லிமலையில் இருக்க எல்லாரையும் வந்து இதுதான் காப்பாத்துற தெய்வம், காவல் தெய்வம் மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். மேல இருந்து கீழே இறங்கிட்டே போகுது அடிக்க மேல. கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வயல்வெளிக்கு நடுவில் ஒரு வே மாதிரி போகும், படி மாதிரி ஏறுது. ஒரு நிறையா போதும் என்ன. நாங்கள் சாமி பார்த்துட்டோம், பெருசாக கூட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரி, இங்கே வந்து படிக்கட்டில் வந்து உடஞ்சு கிடக்கு. இதான் பாருங்க, என்ன பதவி சொல்றதுக்கு எனக்கு எல்லாரும் படிக்கட்டை மாற்றி போடுங்க அங்கிள், மாற்றிருங்க அங்கிள், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகே, நைஸ், பார்த்தாச்சு. இந்த இடம் தான் வந்து வேற லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வந்து மரம், அதே மாதிரி வயல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயலாக இருக்கும், இந்த பக்கம் மலையாக இருக்கும். நடுவில் நாங்கள் நடந்து போகிறோம். நல்லா இருக்குது, நீட்டாக, இந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சாமி கோயில் வந்து அங்கே மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கா, கீழே இறங்கி, அதனால் சவுண்டு எதுவுமே இல்லை, அமைதியாக அது பாட்டுக்கு இருக்குது. அடுத்து போவோம், ஆகாயம் எங்கே இருந்தால் அதை பார்ப்போம். இருந்தாலும் இல்லை இருக்குது போகிறோம். இன்னும் காலையிலேருந்து சாப்பிடாமே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன் சாப்பிடலன்னா எனக்கு அறவே இல்லை. சாப்பிட்றோம். கொல்லிமலை ஸ்பெஷல் பணியாரம் சாப்பிடுறதுன்னு சொன்னதை அவர் கேட்டு சரியா பணியாரை ப்ரமோஷன் பண்ணிட்டு அந்த பணியாரம் இருக்கு, போய் சாப்பிடுங்க அப்படின்றாரு. கொல்லிமலை ஸ்பெஷல் பணியாரம், கொல்லிமலையில தவிர அது எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னாரு. சித்திரை கோயில்காரங்களாம் கேட்டுக்கோங்க. அடுத்து வேணா ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு போயிட்டு மீட் பண்ணுவோம்.